ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் தேர்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? when we need to construct a chain of if statements, then if cases and be used instead of else அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி முன்னாடியே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே ரெண்டு ஈஃப் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து சிம்பிள் இஃப், அனதர் ஒன் இஸ் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சிம்பிள் இஃபில் ஒன்லி ஒன் பார்ட் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஃபால்ஸ் பார்ட் நமக்கு ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்ஸ் இஃபில் ட்ரூ பார்ட்டும் ஒர்க் ஆகும், ஃபால்ஸ் பார்ட்டும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் மோர் தென் வேஸ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பார்ட்டு ஒர்க் ஆகும். சப்போஸ் நம்ம கொடுக்குற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வெதர் யூ ஹாவ் செக் த கண்டிஷன் 2. ஸோ போத் கண்டிஷன் வில் பி எ ஃபால்ஸ் மீன்ஸ் will directly go to else part, that is statement n will be executed. Okay, then we have see the flow chart. Okay, first of all the syntax in the if else mentioned above, condition 1 is tested. If it is true, then statement block 1 will be executed. Otherwise control check the condition 2. If the true statement block 2 is executed, and even if it is fails, statement block n will be executed. Okay, mention in else part will be executed. Both part will be a false means directly go to a else part. So else part la irukkudiya statement namakku work agum. Okay, then we have see the flow chart. So test condition first எடுத்த உடனே டெஸ்ட் கண்டிஷனுக்குள்ளே போகிறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ, பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகிட்டு அவுட்புட் கிடைக்கும். சப்போஸ் நம்ம கொடுக்குற டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிஷன் 2 பிளாக் எல்சி பார்ட்டுக்கு போகும். ஸோ இந்த பார்ட்டில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டு அவுட்புட் வரும். இந்த கண்டிஷனும் நமக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகிட்டு பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகும், இது ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இது ஒர்க் ஆகும், இதுவும் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா எல்ஸ் பார்ட் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா? ஸோ else if case combines if else statements 1 to 1 if else or else if can be considered to be a abbreviation of else if. இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா else if அப்படின்னு சொல்லலாம். In an if statement there is no limit of else if cases that can be used, but an else cases is used should be placed at the end. ஓகேங்களா? ஸோ எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறது எங்கே நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனோட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா if else statement is similar to nested if statement which is you have learned in C++ அப்படின்றாங்க. அப்போ நம்ம போன வருஷமே படிச்சிருப்போம் நெஸ்டட் if ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆர் ஒரு கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது நெஸ்டட் if அப்படிங்கிறது 11th ஸ்டாண்டர்ட்லேயே நாம் பார்த்துருக்குறோம். த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்னது நெஸ்டட் if ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறோம் ப்ரோக்ராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 எபோவ் வாங்கியிருந்துன்னா கிரேட் ஏ, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 அண்டு லெஸ் தென் 80 கொடுத்துருந்தா கிரேட் பி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அண்ட் லெஸ் தென் 70 கொடுத்துருந்தோம்னா கிரேட் சி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அண்ட் லெஸ் தென் 60 கொடுத்துருந்தா கிரேடு டி.
அதர்வைஸ் கிரேட் இ நம்ம இந்த நம்ம கொடுத்துருக்கிற கிரேடுக்குள்ளே வரலினா நமக்கு எது ஒர்க் ஆகும், கிரேட் இ அப்படிங்கிறது நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரலாம் பாருங்கள், இந்த ரெண்டு பார்ட்டும் இன்புட் பார்ட். ஸோ இன்புட் வந்து என்ன டேட்டா டைப்பாக இருக்குன்னா இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ போத் வேரியபிள்ஸ் வில் பி ஏ இன்டீஜர் டேட்டா டைப். M1 and M2 we have using a variables, both variables integer data type. First பார்த்தீங்கன்னா M1 equal to int input enter a mark 1. Then next one பார்த்தீங்கன்னா M2 int input enter a mark 2. ஸோ AVG அப்படின்னு கொடுத்துற ஒரு வேரியபிள் ஆவரேஜ் ஈக்குவல் டு M1 + M2 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் ஏ மார்க் 1 அப்படின்னு கொடுத்துருக்குறோம் 34, என்டர் ஏ மார்க் 2 2 மார்க்கு கேட்டிருக்கிறனால 2 மார்க்கு கொடுத்துருக்கிறேன் 78. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கிரேட் ஏ ஒர்க் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சின்னா எல்சி பார்ட்டுக்கு போகும், கிரேட் பி ஒர்க் ஆகும். இந்த கண்டிஷனும் போத் கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா கிரேடு சி ஒர்க் ஆகும். இந்த மூணுமே ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கிரேடு என்னது டி ஒர்க் ஆகும். இந்த 4 கிரேட்லையுமே நம்ம வாங்கின மார்க் இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய இ கிரேட். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம ப்ரோக்ராமில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன இன்புட் கொடுத்துருக்குறோம், 34, M1ஓட மார்க்கு 34 ப்ளஸ் M2ஓட மார்க்கு 78. ஸோ ரெண்டையும் டோட்டல் பண்ணோன்னா 112 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 112 டிவைடட் பை 2, அப்போ 2ஆல் டிவைடட் பண்ணோம்னா 2ஆல் டிவைடட் பண்ணோம்னா 56 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கிது. அப்போ இங்கே போகிறோம், அப்போ 56 greater than or equal to 80 அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ நம்ம கொடுத்துற கண்டிஷன் இங்கேயே என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஃபால்ஸ் ஆனோடனே இது ஒர்க் ஆகாது. அப்போ இதுலேயும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கண்டிஷன் ஃபால்ஸு தான், இதுலேயும் ஃபால்ஸு தான். என்ன காரணம், 56 greater than 70. அப்போ 56ங்கிறது ஸ்மால் நம்பர், ஸோ 70ங்கிறது பிக்கஸ்ட் நம்பர். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இந்த மூணுலேயுமே நமக்கு என்ன ஆயிடுச்சு, கண்டிஷன் ஃபால்ஸ் தான். இதுலேயும் ஃபால்ஸு தான், இதுலேயும் ஃபால்ஸு தான், இதுலேயும் ஃபால்ஸு தான். அப்போ இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 56 அப்படிங்கிறது எதோட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வருது. ஓகேங்களா? அப்போ 56 greater than or equal to 50 கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 இருக்குன்னு வச்சுங்க, 56 less than 60. ஓகேங்களா? இந்த இடத்துல இதாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடு டி. இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ இதுக்குள்ளே வருது. ஸோ நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் நமக்கு நிறைய கொடுத்துருவோம், கண்டிஷன் நிறையா கொடுத்துருக்குறோம். அப்போ எத்தனை கண்டிஷன் வேணாலும் உள்ளார கொடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன் எல்லாம் ஒர்க் ஆகலைன்னா கடைசியாக என்ன பார்ட் ஒர்க் ஆகுது, எல்ஸ் பார்ட் நமக்கு ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவுட்புட் கிடைச்சிருக்கு, நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த இடத்துல நல்லா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, the two blocks of code in our example of if statement are both intended for spaces. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் பொறுத்த வரலும் இதெல்லாம் லைன் நேராக இருக்கும். அப்போ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டென்ட் ஆகிருக்கும். அப்போ இன்டென்டேஷனில் ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு இன்டென்ட் பண்ணுறப்ப எத்தனை ஸ்பேஸோட இன்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இதிலிருந்து இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் எப்படின்னா 4 ஸ்பேசஸ் இருக்கணும். which is a typically amount of indentation for Python அப்படின்னு சொல்கிறோம். பைத்தானில் இந்த இன்டென்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இன்டென்டேஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா நமக்கு என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் காட்டும். த மோஸ்ட் ஆஃப் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன்டென்டேஷன் இஸ் யூஸ்டு ஒன்லி டு ஹெல்ப் மேக் டு த கோட் லுக் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம இன்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான் அதர் லாங்குவேஜில் கொடுப்போம். பட் பைத்தானை பொறுத்த வரலும் இண்டிகேட் விச் பிளாக் கோட் ஸ்டேட்மெண்ட் பிலாங்ஸ் டு ஒரே மாதிரி இங்கே இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கணும். சொல்லதுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இந்த 3 வீடியோவிலையும் நம்ம போட்டிருக்கிற 3 வீடியோவிலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் கொடுத்துருக்குறோம். முதல்ல சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வீடியோ பார்த்தோம், அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு வீடியோ பார்த்தோம், லாஸ்ட்டாக பார்த்தது இஃப் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு வீடியோ பார்த்தோம். சரிங்களா? இப்போ 6th லெசனில் ஒரு பார்ட்டு நம்ம முடிச்சிருக்கிறோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் ஒரு பார்ட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் பற்றியும் லூப்பிங் பற்றியும் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ்.